வணக்கம். சிம்கோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேங்க. சரிங்களா? ஸோ இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி படிக்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு படிக்க போகிறோம், அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அந்த வேலையை பற்றி நமக்கு போதுமான அறிவு இருக்கணும். சரிங்களா? நம்ம எந்த மாதிரி ஜாப்பில் போக போகிறோம், நமக்கு எவ்வளோ சேலரி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதையே நினச்சி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உங்களுக்கு கைகூடும். சரிங்களா? ஏன்னா நம்ம நினைக்கிறத தான் பண்ணுறோம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சதுனால தான் பார்க்குறீங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு செயலை நம்ம நினைக்கணும், அதை அப்புறம் அச்சீவ் பண்ணணும். இப்போ சிம்கோ பற்றி ஒரு சில பேசிக் நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த சிலபஸை பற்றி சொல்கிறேன். சிம்கோ என்னன்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரிங்களா? இது பியூர் கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி. இப்போ தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா கீழே ரேஷன் கடை இருக்குது. அதுக்கு அவங்களும் எம்ப்ளாய்க்கு கவர்மெண்ட் சம்பளம்னா கிடையாது. ஸோ சொசைட்டி மூலமாக தான் அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க. அதே போல் தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. அதுவுமே பியூர் கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப். அதே போல் தான் இந்த சிம்கோ, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்படுற ஒரு சொசைட்டி. ஸோ உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 8,000 ரூபாயும், சூப்பர்வைசருக்கு 10,000 ரூபாயும் ஃபஸ்ட்டு 1 இயர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கும். சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு 20-22 மேலே இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த சேலரியை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால வேலூர் அது சுற்று வட்டார மாவட்டங்களில் அவங்க பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயுமே போஸ்டிங் போடுவாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, பல்பொருள் அங்காடி சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களை பணியமர்த்துவாங்க. அது போக இந்த சிம்கோ பார்த்திங்கன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஃப்யூச்சரில் இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அவங்களும் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பேங்க் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இதில் ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். கோஆப்ரேட்டிவ்னா என்ன, அதுக்கு நம்ம அந்த வேலைக்கு போகலாமா என்ன அப்படின்னு இதை பார்த்துன்னு இந்த செய்தி படிக்கிறவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இப்போ என்ன எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுருக்காங்க, என்ன சிலபஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதாங்க எக்ஸாம் பேட்டர்ன் அவங்க வச்சுருக்கிறது. சரிங்களா? ஜென்ரல் நாலேஜ், அது பொது அறிவுக்கு 30 மதிப்பெண், மேத்தமெட்டிக்ஸுக்கு 25, அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் 25, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20. ஸோ இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ டோட்டல் 100 மார்க்கு, டைமிங் 1.5 மணி நேரம். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இவங்க என்னென்னா ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க, கொஸ்டின் புக்லெட் மாதிரி. அதுலேயும் ஆன்சர் டிக் பண்ணி அதை அப்படியே வாங்கிக்குவாங்க. அதில் தான் அவங்க திருத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கிளாஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இல்லை. அதனால் கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க, அதுலேயும் நீங்கள் டிக் பண்ணி அப்படியே புக்லெட்டோட வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ப்ரொசீஜர்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த ஆண்டு எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இது ஃபுல் நிறைய ஆச்சுன்னா OMR சீட்டு கூட அவங்க கடைபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க பேட்டர்ன். அது எக்ஸாமில் இந்தந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க. ஸோ சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு சில பேர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பாரத் எக்ஸாம் சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பாரத் எக்ஸாம் சிம்கோ ஹவு டு அப்ளைன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணலாம். இப்போ சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிலபஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அது ஜெனரல் நாலேஜில், கல்ச்சர், ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸ், இன்வென்ஷன் இன் த வேர்ல்டு, கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸ், இந்தியன் கல்ச்சர், பேசிக் கம்ப்யூட்டர், இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் புக் அண்ட் ஆத்தர்ஸ், ஃபேமஸ் டேஸ் அண்ட் டேட்ஸ், இந்தியன் பார்லிமெண்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து 6 to 10 புக்கு படித்தா போதும். நம்மளும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸு, இந்தியன் கல்ச்சர், பேசிக், அதெல்லாம் நம்ம தனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜென்ரல் நாலேஜ் பார்த்தோம். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரி தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் பேங்க்கே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்.
அதனால் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க சொல்லியிருக்க சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் லா, த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இந்தியா, பைனியர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இந்தியா, கோஆப்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், எவால்யூஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அது அவங்க சிலபஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் கேதர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரத் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து தேடி தொகுத்து வந்து நான் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் படித்தாகணும். ஸோ இந்த படிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். சரிங்களா? அது ஜிகே, மேத்தமெட்டிக்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர். ஜிகே மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஏற்கனவே டிஎன்பிசி படிச்சிங்கன்னா அது படிச்சிருப்பீங்க. மற்றபடி கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சரும் நீங்கள் வந்து புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம மெட்டீரியல் வச்சுருக்காங்க. சரிங்களா? இதுதான் அவங்க வந்து சிலபஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் அது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து அவசியம் கிடையாது. சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் எல்லோரும் சொல்ல மறந்துட்டேன். அது அந்த லாஸ்ட் அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா February 29 தான். அதுவுமே நம்ம ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். தமிழ் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தவறாக போட்டிருக்காங்க. February 29 தான் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ படிக்கிறது தான் வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் காலகட்டத்தில் டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் அது தான் படிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் படிச்சிங்கன்னா இந்த வேலை வாங்குறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறது மட்டும் விட்டுற மாட்டோம். எங்கள் இன்டர்வியூ வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து வெறும் லோ காஸ்ட்லேயே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது சொந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கானில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி வீடியோ பண்ணுறோம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இதை பற்றி வீடியோஸ் வரும். அதையும் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.